செம்பிலான் ஐஆர்சி கிளப் கடந்த 2011ஆம் ஆண்டு இங்கு செண்டாயன் தோட்டத்தில் முதல் முறையாக ஐஆர்சி கப்பிங் கப் நட்புறவு கால்பந்து போட்டியை தொடங்கியது. அதன் தொடர்ச்சியாக இப்போட்டி சிரம்பான் நகரில் நடைபெற தொடங்கிய வேளையில் ஐஆர்சி கிளப்பிற்கு சொந்தமான அரேனா ஐஆர்சி விளையாட்டு அரங்கம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நிர்மாணிக்கப்பட்டு முழுமை பெற்றதைத் தொடர்ந்து இப்போட்டி இங்கு நடைபெற்று வருவதாக அதன் தோற்றுநரும் தலைவருமான டத்தோ ரகுநாதன் பழனிசாமி கூறினார். இந்த வருடத்தோடு 13வது ஆண்டாக இப்போட்டி மிகவும் பிரம்மாண்டமான ஏற்பாட்டுடன் இங்கு நடைபெறுவதாக சுட்டிக்காட்டிய ரகு, இம்முறை நட்புறவு முறையிலான கால்பந்து, ஹாக்கி மற்றும் இதர போட்டிகளும் இடம்பெற்றன என குறிப்பிட்டார். வழக்கம் போல் இப்போட்டியின் இறுதியில் போட்டியாளர்களுக்கும் வருகையாளர் அனைவருக்கும் ஆட்டுக்கறி, வாழையிலை உணவு பரிமாறப்பட்டதைத் தொடர்ந்து காதுக்கு இனிமையான இசை படைப்புகளும் நிகழ்ச்சிக்கு மேலும் மெருகூட்டியது என்பது குறிப்பிடத்தக்கது. தோட்ட மக்களிடையே கால்பந்து விளையாட்டை மீண்டும் மலரச் செய்ய ஒரு போட்டியாக ஐஆர்சி கப்பிங் கப் தொடங்கப்பட்ட வேளையில் தற்போது நகர்ப்புற மக்களிடையே இதன் ஆர்வத்தை அதிகரிக்கும் முயற்சியாக விழிப்புணர்வை கொண்டுவரும் நோக்கத்தில் இப்போட்டி கிளப்பின் வருடாந்திர நிகழ்வுகளில் ஒன்றாக ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாக ரகு தெரிவித்தார். ஐஆர்சி கிளப்பிற்கு ஆதரவு வழங்குபவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ஜாலியாக ஒன்று கூடி மகிழும் நிகழ்ச்சி என்றும் தெரிவித்த அவர், தற்போது இக்கிளப்பின் வழி சிறந்த தடகள விளையாட்டாளர்களை உருவாக்குவதில், பயிற்றுநர் செல்வி மற்றும் சிறந்த கால்பந்து ஆட்டக்காரர்களை உருவாக்குவதில் அதன் தலைமை பயிற்றுநர் சுப்ரா தலைமையிலான குழுவினர் சிறப்பான பங்களிப்பை வழங்கி வருவதையும் ரகு சுட்டிக்காட்டினார். வணக்கம், என் பேர் ரகுநாதன் பழனிசாமி, சேர்மன் ஆஃப் ஐஆர்சி நெக்ரிஸ் பிலான்ஸ். எல்லாத்துக்கும் இந்த இணையில் நம்ம என்ன இந்த தெரிவிச்சிருக்கோம்னா, இன்றைக்கி வந்து நம்மளோட ஒரு முக்கியமான ஒரு நாள். இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம்னா, வி கால் கம்பிங் கப். அந்த கம்பிங் கப் வந்து ஒரு மேபி ஒரு வார்த்தை ஒரு கம்பிங் கப்பாக இருந்தாலும் அது கொஞ்சம் சீரியஸான ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் என்னென்னா, இட்ஸ் ஜஸ்ட் அ டே ஆஃப் நம்மளோட கிளப்பில் எல்லா மெம்பர்ஸையும் கேதர்ஸ் பண்ணி ஃபுட்பால் ஈவெண்ட்ஸ், அத்லெட்டிக்ஸ், ஜூனியர் அத்லெட்டிக்ஸ், சீனியர் அத்லெட்டிக்ஸ், ஃபுட்பால் ஜூனியர் அண்ட் சீனியர், ஹாக்கி, டார்ட்ஸ் அண்ட் ஹாக்கி. முக்கியமாக ஹாக்கி இன்னைக்கு நடக்குது. இந்த நோக்கம் இந்த ஈவெண்ட் என்ன நினைக்கிறேன், நம்மளோட மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கெட் டுகெதர் மாதிரி ஒரு இயர் அண்ட் இந்த கர்ட்டனை எல்லாம் சொல்லுவாங்க, இந்த க்ளோஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட். நம்ம கர்ட்டனை நியூ இயரில் திறக்கிறோம், இந்த லாஸ்ட் டே ஆஃப் த இயர் இதை க்ளோஸ் பண்ணுறோம். இம்பார்ட்டன்ட் இந்த ஆப்ஜெக்டிவ் என்னென்னா, இது வந்து எல்லாத்தையும் மீட் பண்ண வைக்கிறது. வேறு துறையில் இருப்பாங்க, வேறு இதில் இருப்பாங்க, இல்லை வேறு கேம்ஸ் விளையாடுவாங்க. இன்றைக்கி வந்து எல்லோரும் மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கேம்ஸ் நம்மளோட ஆசை இருக்கோ மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ப்ரோக்ராம் வந்து எனக்கு தெரிஞ்சு இது 13வது வருஷமோ 12வது வருஷமோ, ஐ திங்க் இட்ஸ் 13th year, ஐம் நாட் மிஸ்டேக்கன். இது சும்மா இந்த ப்ரோக்ராமை ஒரு ஸ்மால் எஸ்டேட்டில் ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி இந்த லெவலுக்கு இங்கே கொண்டு வந்து நம்ம சொந்த இடத்துல நம்ம இப்போ நடத்த முடியுது. இதனால் ரொம்ப சந்தோஷம். இந்த ப்ரோக்ராம் இன்றைக்கி நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்குது. ஃபுட்பால் ஈவெண்ட்னா நல்லா காலையில் நல்லா காம்படிட்டிவாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஜூனியர் ஃபுட்பால் பார்த்தேன், நல்ல பாய்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இந்தியாவோட கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்குது. ஏன்னா நம்மளோட கோச்சிங் சிஸ்டம் இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டோம், இந்த ஜூனியர் கோச்சிங். அத்லெட்டிக்ஸ் சொல்ல வேணாம், கோச் செல்வி வந்து ஒரு நல்ல ஜாப் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி கூட 3 சில்ட்ரன் வந்து இதுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க, புக்கே ஜாலியருக்கு கிட்ஸ் ஒலிம்பிக் ஈவெண்ட்ஸ். சாரி, நாட் புக்கே ஜாலியர், ஸ்டேடியம் மர்டேக்காக்கு கிட்ஸ் ஒலிம்பிக் இதுன்னு. அதில் ஒரு கேர்ள் நேற்று வந்து 80 மீட்டரும் 100 மீட்டரும் வந்து கோல் வின் பண்ணியிருக்கு. ஹாக்கியில் மிஸ்டர் தர்மா, ஹெட் ஆஃப் செக்ஷன் மிஸ்டர் தர்மா நல்ல ஜூனியர் ப்ரோக்ராமர் செஞ்சிட்ருக்காங்க. அவரும் மிஸ்டர் நிஷால்னு. வி ஆர் பிரிங்கிங் மோர் சில்ட்ரன். ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ரெகுலராக ஓடுது. ஹாக்கி அது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆக்டிவ்னு சொல்லலாம். நான் நினைச்சேன் ஃபுட்பால் தான் ஆக்டிவாக இருக்குன்னு, ஹாக்கி அவர் ரொம்ப ஆக்டிவாக கொண்டு வந்துட்டார். அந்த ஏஜில் ஒரு 70 years பர்சன்ட் வந்து இதை நல்லா எடுத்து செய்கிறாரு. கோச் செல்வி பற்றி சொல்ல வேணாம், வெரி குட். அண்ட் அதர்ஸ் ஐ திங்க் ஐ ஹவ் டு மென்ஷன் அபவுட் செகு சுப்ரா அண்ட் கோச் அமட், ஜூனியர் ஃபுட்பாலர். கடந்த வருஷத்தோட இந்த வருஷம் நம்மளோட அச்சீவ்மெண்ட் வந்து பெட்டராக ஆகிக்கிட்டு இருக்குது. இன்னும் பெட்டர் ஆகணும்னு நம்புகிறோம். இப்போ ரொம்ப சிஸ்டமாக இந்த ப்ரோக்ராமான கோச்சிங் இதுக்கு வந்து கொண்டு வந்துட்டோம். வாரத்தில் முந்தி வந்து ஒரு சண்டே ஃபுட்பால் தான், காலையில் வந்து விளையாண்டு போவாங்க, அப்புறம் அடுத்த சண்டே வருவாங்க. அதனால ஃபுட்பால் ஒன்றும் இம்ப்ரூவ் பண்ண முடியாது. இப்போ என்னன்னா 4 நாள் 4 days ஃபுல் டைம் கோச், ஒரு ஹெட் கோச் வந்து ஃபுல் டைம் வச்சு 4 days ட்ரைனிங். ஐ திங்க் இஸ் Tuesday, Thursday, Saturday, Sunday நினைக்கிறேன் வச்சு இப்போ ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக ஓடிருக்கு. ரொம்ப என்னது அந்த ரொம்ப பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட சப்போர்ட்டும், அந்த பேரண்ட்ஸோட சப்போர்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ என்னோடய ஆசை வர வருஷம் இந்த 2025 ஒரு நல்ல வருஷமாக ஐஆர்சி என்னென்னு வந்து பிரார்த்திக்கிறேன். அண்ட் ஐ ஹோப் 2025 will be a good year for IRC. and அதோட எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர்.
for 2025. Have a blessed year. Thank you.